நிறுத்துங்கள் யாகத்தை. நிறுத்துங்கப்பா. ஏன்னா கவுண்டர் உங்களை யாரு கவுண்டர் யாரு நாடகம் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. வரப்போற கண்ட கண்ட நாயில நடிக்குது. வர்றீங்களா நாய் அவனுக்கு இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோ. ஏன்னா வரப்போங்க நாய் என்ன என்ன பார்த்தா நாய்ங்குது. அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துருவாமா. பிச்சை எடுப்பீங்களா? ஒண்ணும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. செம கூட்டமா இருக்குது. ஒரு தட்டு எடுத்துட்டு போய் அம்மா தாயா ஆளுக்கு 5-10 போடுங்கன்னு பிச்சை எடுப்போம். ஏன்னா பிச்சை எடுக்க வந்தா நீ தானே பிச்சை எடுத்து போடுவீங்க. அப்படியே தோலை பிச்சு எடுத்துருவாமா. அப்படியே வாமாளி கால் மேல அடிச்சிங்க சரியான கோவம். சின்ன பையிலே சின்ன பையிலே சின்ன பையிலே சின்ன பையிலே சரி கேளு. அப்படி எனக்கு 10 மணில இருந்து 7:30 ஆரம்பிச்சிச்சு. விடிகால 7 மணி மட்டும் முடியாது. வெட்டி பேச்சு திருக்கி கேடு. அப்படி இருந்தாலுமே நம்முடைய பேத்து கொடுத்தாலும் வெகு நேரமாகிவிடும். ஆமா. எப்படி வெகு நேரமாகிவிடும். ஆமா. ஆங்கிலாவது அப்பமார்களும் அம்மார்களும் பெண்களாக அருவரும் தாய்மார்களும் அருவரும் தாய்மார்களும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் மாணவிகளும் அனைவட்டி பேர்களுமே ராஜ புனித சபையில் அமர்ந்துள்ளார்கள். ஆமா. அவர்களுக்கு நம் கலைக்கும் சார்பாக மனவால் நடிக்கிறத வணக்கம். அதான் இங்க வணக்கம் பொது திருப்பி அங்க அனுப்பிச்சுக்கிறா. ஏங்க எவ்வளவு கேக்குறீங்க? இல்ல ஏங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. வரீங்க போறீங்க எல்லாமே இந்த பக்கமே திரும்பி கும்பிட்டா நீங்க 3 பேத்துக்கு என்னை கும்பிடுறது? 3 பேருக்கு கும்பிட்டா 30 3 பேர் யாரு? ராகி கேது சனி. என்னிடம் ஏதாவது பேசிவிட்டால் எகிலியருக்கு வாழாயுதம் எடுத்து வாயிலே சுருக்கி விடுவேனாமா. ஓ அதுக்குதான் அதிகமா செக்ஸ் படம் பாக்காதே. பார்த்து நீ வாயில விட்டு பழகிட்டியா? அப்படியா இருந்தாலுமே நான் வந்திருக்கிறேன். இப்ப ராஜ புண்ணிய சபையில் இன்று வைத்த நாடகம் என்னங்க? இன்று வைத்த நாடகம் அதே நாடகம் தான். அதே நாடகம்னா நான் சொல்ற மாதிரி சொல்லணும். அப்படியா? ஆமா. நீ சொன்னா நான் சொல்லுவேன் நாடகத்து பெயர். அதே மாதிரி நீங்களும் சொல்லணும். நீ சொன்னா நாடக பேர் வருதுல. ஆமா. நீங்க சொல்லு பார்க்கலாம். அவளே பவள கொடி. அவளே பவள கொடி. அவளே பவள கொடி. அவளே பவள கொடி. அவளே என்ன அப்படி? அவளே பவள கொடி. அவளே பவள கொடி. அவளே பவள கொடி. அவளே பவள கொடி. இப்ப ராஜ புண்ணிய சபையில் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கீச்சகன் சம்காரம் உண்மைதான். இப்ப நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன். நீ யாரு? வாய்ந்தவரும் மொழியை போல் சிறுவரும் சிங்கத்தை போல் ஆட்ட மந்தியில் போன்றது போல நான் வந்திருக்கிறேன். நான் யார்? யாரு? என் பெயர் என்ன? என்ன சொல்லட்டுமா? சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உங்க வீட்டு பக்கத்து விடா ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டாங்க. கம்ப்ளீட்டா நீங்க யாரு, என்ன ஊரு, உங்க அப்பா அம்மா யாரும் எல்லாம் சொல்லி போடுறேன். அவங்க பாச்சு கேட்காதீங்க. இல்லைங்க வியாபார பாச்சு கேட்காதீங்க. அவன் பாச்சு கேட்காதீங்க. நீ யாரு வரும்? நான் ஊம்புறோம். நான் கொடுக்க மாட்டேன். கடிங்க உங்க போறோம் உங்க போறோம். நான் வந்திருக்கேன். நான் யார்?
அப்படித்தான் இருக்கும். அட, கொட்டுவக்கரம். சாமி இவ்வளவு வேகமா ஓடியாந்துக்கிறீங்க. சரி, ஒரு கோபக்குரியோட நாம் இறக்கி பேச வேண்டும். நீங்க நான் ஒரு அடிதாக்கி அழிவு விட்டு விடலாம். சாமி வரைக்கும் காகத்துக்கு நீயாக்கி விடுவேன். வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி. என்ன என் கூட்டி இருக்கீங்க ஒரே பிரச்சனை. மத்தவங்களுக்கு 10 பேரடா. அவனே போடுங்க. நான் 2 பேரோட தூக்கி அடிக்கிறா. அவன் சொல்றது தப்புங்க. என்ன அவங்க பொண்டாட்டிக்கு ஒரே பிரச்சனை இல்ல. ஆமா, என்ன கணக்கு கொடுத்தான் முடியாது. அவன் யாருன்னே தெரியாது. சரி விட அழுவாது. நான் எல்லாத்தையும் அழுவுறேன். உங்களை எல்லாத்தையும் அழுவ வச்சுட்டு தான் நான் அழுவுவேன். அப்படி எடுத்தது கப்பல் போட்டுருதான். செல்லுல போன வச்சுதான் அழுவுறான். ஏய், என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன என்னுடைய பேரோ மற்ற காந்தனுடைய சொல்லக்கூடிய விடாத மன்ன. அவனுக்கு எவ்வளவு யாத்திரை இருக்குமாரு. ஏய், ஓய் மற்ற காந்தனுடைய சொல்லக்கூடிய விடாத மன்னன். விளையாடவன்னா இருந்தாலும் உண்மைதான். உங்க தாய் தந்தை யாரு? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 செமினாரி அங்கத்தினர் சுமந்து வெட்டெடுத்த தாய் தந்தை. எமது தாய் தந்தை யார் தெரியுமா? அம்மா. அம்மா அம்மா என் கூத்து பார்க்க வந்துருக்கா? அம்மா மகராஜி. அழகழகா இருக்கிறீங்க. உன்னுடைய பேர் என்ன? நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. என்னென்ன பேரு? ஒரு 2 பேர் கிண்ணி, இன்னொரு 2 பேர் விண்ணி. யான் பேரு நாங்க சொல்றோம். ஏண்டா கதையை குழப்பம். நாளைக்கு எங்க ஊருக்கு வரணும்னு வச்சுக்க. தாரமங்கலம் வர எனக்கு கூத்து கூப்பிடுறதுக்கு. எங்க ஊருக்கு வந்து மாடி விட எங்கடா காப்ப? இல்ல பள்ளிக்கூடத்துல சேர்ந்தவன் என்ன நாட்டு நினைச்சிட்டு போங்க. இல்லையா சுப்பிரமணிங்க. சுப்பிரமணி. ஆமா ஊரு குடுக்கமுட்டி. அதை போய் பிடிக்கிறது நம்ம. அப்படி விளையாடமன் நான் இருந்தாலுமே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை எமது தாய் தந்தை யார் தெரியுமா? சொல்லுங்கள். வாழ்த்துகிறேன். வெளியே வந்துட போகுது. இன்னைக்கு தானே நீ வாங்குற சம்பளம் நாளைக்கு உண்மையா
எமது தாய் தந்தையார் யார் தெரியுமா? விளையாட மண்ணிலே பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சுவாமி? என் தாயோட பெயரோ கரெக்டா சொல்லணும். கரெக்டா வைக்கிறேன். என்ன எங்க அம்மா நீ பேர் வைக்கிறீங்களா? இல்ல சாமி, உன் தாயின் பெயர் என்ன? என் தாயோட பெயரோ கிரிகை. கிரிக்கி. ஏய் கிரிகை. கிரடி. ஏய் என்ன கிரிகை இருக்குற? கிரிகை. அது ஏதோ ஒண்ணு. கிரிகை. எனக்கு புரியல. என் தந்தையார் பேரோ வசுராஜன். வசுராஜன். கிரிகைக்கும் வசுராஜனுக்கும் நீங்க எத்தனை பேரு? நாங்கள் எத்தனை பேர் வந்தோம் தெரியுமா? எத்தனை பேரு? 2 பேர் வந்தோம். யார் யாரு? யார் தெரியுமா? முதலாக மச்சகாதன் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் நான் பிறந்தேன். நீங்க இரண்டாவது என் தங்கையாகப்பட்ட மச்சகாந்தி பிறந்தாள். ஓ மச்சகாந்தி. உண்மைதான். சரி. அப்படி வந்து காலாகாலத்துல கல்யாணமாகி விட்டதா? நான் சொல்லவே இல்லையா சாமி? நீங்க எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க? என் நாடு எடுத்து தெரியுமா? சொல்லுங்கள். மத்து நாடு சொல்லக்கூடிய விளையாட நாடு. விளையாட நாடு. உண்மைதான். சரி. அப்படி இருந்தாலுமே நான் காலாகாலத்துல நான் கல்யாணம் செய்து விட்டேன். நம்ம பொண்டாட்டி பையன் நம்ம பொண்டாட்டினா நான் ஒண்ணு முடிச்சு நீ ஒண்ணு முடிச்சு உனக்கு பாரு எனக்கு பாரு. ஏன்னா யாரு பொண்டாட்டி யாரு பங்கு போறோம்? நீங்க விளையாட மன்னன் யார திருமணம் செஞ்சீங்க? அப்படியா? சொல்லுங்கள். என் தேவியார் யார் தெரியுமா? யாரு? நான் மறந்தேன் காத்திருந்தேன். யாகத்தை நிறுத்துங்கள். சுவாமி, விளையாட மன்னன் உங்களுக்கு காலைகளில் திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொன்னீங்கல்ல? உண்மைதான். நீங்க மாலையிட்ட மனைவி யாரு சுவாமி? என் தேவியார் யார் தெரியுமா? யாரு? யாராலையும் வெல்ல முடியாத, யாராலையும் வெல்ல முடியாத அந்த பலம் கொண்ட கீச்சகனோட தமையாகப்பட்ட அக்காகப்பட்ட சுதர்க்கணியை திருமணம் செய்தேன். ஓ சுதர்க்கணி. உண்மைதான். சரி. அப்படி சுதர்க்கணியை திருமணம் செய்து எனக்கு 2 புத்திரி சந்தானம் இருக்கிறது. ஓ 2 குழந்தை. உண்மைதான். யாராரு சாமி? முதலாக புத்திரன். உண்மைதான். சரி. இரண்டாவது உத்தரகுமாரத்தி. உண்மைதான். சரி. அப்படி இருந்தாலுமே இருவர்களை பெற்றெடுத்து நாட்டிலே சுகசேம சந்தோஷத்தில் ஏது ஒன்றும் குறையில்லாமல் சந்தோஷத்தில் வாழ்ந்து வரீங்க. ஆமா. சரி. அன்று தினமாக எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? மாதத்தில் 3 முறை நாட்டிலே மழை பெய்கிறதா? நாட்டிலே எந்த குறையில்லாமல் நாட்டு மக்கள் வாழ்கிறார்களா? அப்படி என்று சொல்லி தேச விசாரணை செய்ய வேண்டும். சரி. இப்பொழுது எப்படி நான் பேசினேன் பங்கு மட்டும் வெளியே அப்படித்தான்
இந்த நாட்டிலே என் மக்களுக்கு ஏதொட்டு பெரிய இல்லையா ஏப்பா நாட்டுல என்ன குறை இல்லையா சந்தோஷமா இருக்கிறீங்களா மழை மாறி பெய்யுதா விளைச்சல் இருக்குது ரூபாய் இருக்குது நல்லா இருக்குதுல்ல ஏப்பா அப்படி அப்படி இருந்தாலுமே நான் இன்றைக்கு நான் தேச செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது என் நாட்டிலே இருக்கும் மந்திரிமார்கள் அனைவருக்கும் அழைத்து வா. நாட்டிலே ஏதொன்று குறை இல்லாமல் காலிக்க வேண்டும். சரி, போகலாமா? போலாங்க, போகலாம். அப்படின்னாலும் என் ஏரியாகப்பட்ட சுதர்கனை அழைத்து வா. சரி, பிறகு என் மகளை அழைத்து வா. இப்படியே இருக்கு. நீ போய் அருவாமனையில் உட்காருங்க. எதுக்கு போச்சு? அரண்மனை பிள்ளை இருக்குதா? சரி மாமா, பாமா உள்ள பேசிக்கலாம். கேளுங்க